தொடைடா தரைய தொடைடா அப்படிங்கிற மாதிரி வந்து இன்னைக்கு க்ளீனிங் வேலை போயிட்டுருக்குதுங்க. வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்ருக்குறோம். அவர் க்ளீன் பண்ணவும், பின்னாடி நான் அது சரியில்லைன்னு நான் ஒருக்கா க்ளீன் பண்ணவும், இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு நாள். கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரத்தில் முடிக்க வேண்டிய வேலை ஒரு பொழுதே இழுத்துட்ருக்கு பாருங்க. அவர் க்ளீன் பண்ணுறாரு, திரும்பவும் நான் பின்னாடி அது சரியில்லைன்னு நான் க்ளீன் பண்ணவும், வீட்டு சமையல் கட்டில் இருக்கிற ஜாமானம் பூரா ஹாலுக்கு வந்துருச்சு. அதுலேயும் எங்களுக்கு வந்த நேரம் என்னமோ மழை வேற விட்டு விட்டு மழை பெய்யுது. பெட்ஷீட்லாம் துவைச்சி போடுறதுக்கு சிரமம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா உச்சக்கட்ட பரிதாபம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரப்பாம்பூச்சி பிரச்சனை வேற வீட்டுக்குள்ளே. இது வேற இருக்கிறதுனால எனக்கு ஒரே மென்டலி டார்ச்சர் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கு இதை க்ளீன் பண்ணுறதுக்கு. எப்படி வந்துச்சுனே தெரில. அதெல்லாம் க்ளீன் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக இருக்குது. இந்த கரப்பாம்பூச்சி இருக்கிறனால எனக்கு க்ளீன் பண்ணவே பிடிக்க மாட்டேங்குது. ஐயோ வீட்டை காலி பண்ணி ஓடிடலாமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தாட்டே வந்துருச்சு. அப்புறம் ஃபைனலி பார்த்திங்கன்னா 48 நாள் விரதம் இருக்கிறோம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப பக்தியாக அதில் ரொம்ப ஆத்மாத்மாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னோடய தாட்டு. ஸோ அதனால் வந்து ஒரு பாத்திரம் இல்லாமல் எல்லாத்தையும் கழுவி கமுத்திடணும் அப்படிங்கிறதுனால எல்லா பாத்திரத்தையும் எடுத்து பூரா விம்பார் வச்சு, ஏன்னா நம்ம நான்வெஜ் வந்து செய்கிறோம், வெஜ்ஜு நான்வெஜ்ஜுன்னு எல்லாம் மாற்றி மாற்றி எல்லா நாளும் செஞ்சிட்ருக்கோம். பட் இனிமேல் 1 மந்த் வந்து அந்த மாதிரி வெஜ்ஜெல்லாம் ஒன்லி வெஜிடேரியன் மட்டும்தான். ஸோ அதனால் ஃபைனலி வந்து வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான்வெஜ்ஜு ஒருக்கா சாப்பிட்டுட்டு க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வேலை நடந்துட்டு இருந்தது. ஒரு பக்கம் லஞ்சு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி. வேறு வழி இல்லை. நம்ம ஊராக இருந்தால் தக்காளி சாப்பாடு புளி சாப்பாடுன்னு வாங்கி சாப்பிட்லாம். பட் இங்கே வந்து மதிய சோறு கடையில் வாங்கினா இந்த பிரியாணி தான் கிடைக்கும், வேறு எதுவும் கிடைக்காது. இல்லைன்னா காஞ்ச ரொட்டி தான் சாப்பிட்ணும். சரி, அது காஞ்ச ரொட்டிக்கு பிரியாணியே பெட்டர்னு சொல்லிட்டு பிரியாணியே வாங்கி சாப்பிட்டுட்டோம். என்னடா க்ளீனிங் நடந்துகிட்ருக்கு, பிரியாணி சாப்பிட்ணுன்னு நினைக்காதீங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் தான் வீடே க்ளீன் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ ஃபைனலி எங்கள் வீட்டை நான் க்ளீன் பண்ணி எல்லாம் செட் பண்ணியாச்சு. பழைய நிலைமைக்கு கொண்டு வந்தாச்சுங்க. வீட்டையே ஒரு பெரட்டி திரும்பி அலசி ஆராய்ஞ்சு எவ்வளோ க்ளீன் பண்ண முடியுமோ அவ்வளோவும் க்ளீன் பண்ணிட்டேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும். திருப்பி பழைய செட்டிலுக்கு கொண்டு வரையில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்த வேலை நைட்டு 7 மணி ஆயிடுச்சு. இந்த வேலை முடியறக்கே டயர்டாகி போச்சு. போங்கடா நீங்கள், காலையிலேருந்து அடுப்பு வேறு இல்லை டீ போடுறதுக்கு. சரி, இப்போ அடுப்பை ரெடி பண்ணதே ஃபஸ்ட்டு டீயை போட்டு குடித்தாதான்ப்பா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்ட்டு டீயை ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்காக போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மற்ற வேலை செய்யலான்னு நினச்சேன். டீ போட்டு குடித்ததையும் நினச்சி அப்படியே ஒரே டயர்டாகி போச்சு. நம்ம வேலை செய்ய வரைக்கும் தெரியாதுங்க. வேலை முடிச்சுட்டு நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், உடம்பு ஃபுல்லாக வலி எடுத்த மாதிரி இருக்கும், அடித்து போட்ட மாதிரி. அதனால் ஒரு டீயை குடிச்சதையும் மனசு மாறிடுச்சு. சரி ஓகே, சட்னி மட்டும் அரைக்கிறேன்ப்பா, மற்ற வேலையில் நீங்களே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பசங்களை விட்டுட்டேன். பசங்க அப்படியே உடனே ஓகே தம்பி வந்து தக்காளி கடைஞ்சிட்றாங்க சித்தி அப்படின்ட்டா. சரி ஓகே பரவாயில்ல, நீ எதை கடைஞ்சி கொடுத்தீனாலும் இன்றைக்கி சாப்பிடுவோம்ப்பா, ஏதோ கொஞ்சம் போட்டிங்கன்னா போதும் வயிற்றுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே செய்ய சொல்லிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களே தோசை ஊற்றி தக்காளி எல்லாம் கடைஞ்சிட்டாங்க. நான் சட்னி மட்டும் அரைச்சி கொடுத்தேன். தோசை 2 கொடுத்தாங்க. போதுடா சாமி அப்படின்னு சாப்பிட்டு படுத்தாச்சுங்க.